ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி பேச போறோம் பார்த்தீங்கன்னா +2 தமிழ் கொஸ்டின் பேட்டர்ன் பற்றி தான் நம்ம சொல்ல போறோம். ஸோ ஈஸியாக ரீகால் பண்ணிக்கலாம். 1 மினிட் கொஸ்டின் பேட்டர்ன் அப்படிங்கிறது சொல்ல பாருங்க. ஃபர்ஸ்ட் 1 to 14 வந்து ஒரு மதிப்பெண் வினாக்கள், 1 இருந்து 14 வரைக்கும் இருக்கு ஒரு மதிப்பெண் வினாக்கள். அடுத்தது வந்து 3 2 மதிப்பெண் வினாக்கள், அதுக்கப்புறம் மீண்டும் 2 மதிப்பெண் வினாக்கள். ஸோ ஓவராலா இந்த 5 2 மதிப்பெண் வினாக்கள் முடிஞ்சோன்னா திருப்பி 7 2 மதிப்பெண் வினாக்கள் இருக்கும். இதெல்லாம் மொழித்திறனோட பயிற்சி இருக்கிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 மதிப்பெண் வினாக்கள் வந்து 2 கேட்டகரி, 2 4 மதிப்பெண் வினாக்கள் செய்யுள் பகுதியில் இருந்தும், அடுத்து 2 4 மதிப்பெண் வினாக்கள் உரைநடையில இருந்து கேட்பாங்க. அடுத்தது வந்து கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 3 4 மதிப்பெண் வினாக்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அணி இருக்கு, நயம் பாராட்டுதல் இருக்கு, பழமொழியை வந்து வாழ்க்கை சூழல் கம்பேர் பண்ணி எழுதுறது, அதுக்கப்புறம் தமிழாக்கம், இதெல்லாம் கம்பேர் பண்ணி 3 4 மதிப்பெண் வினாக்கள் எழுதணும். அடுத்தது 3 6 மதிப்பெண் வினாக்கள் செய்யுள் உரைநடை துணைப்பட பகுதிகள், அதெல்லாம் கம்பேரிசன் பண்ணி எழுதக்கூடியது. அடுத்தது வந்து ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா செய்யுள் 4 மதிப்பெண் வினாக்களும், அதுக்கப்புறம் திருக்குறள். ஸோ இவ்வளோதான் பேட்டர்ன். முதல்ல ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னால பேட்டர்ன் முதல்ல வந்து